இன்று அவையில் கூடி வந்திருப்பதான யாவருக்கும் இன்றைக்கு நடுவராக அமர்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எல்லோருடைய மூத்த தலைவராக இருக்கிற அவர்களை பணிந்து கொண்டு இந்த பட்டிமன்றத்தை துவங்குகிறேன். அருமையான எனக்கு முன்னதாக பேசின அருமையான சாமியலை அவங்க சொன்னாங்க, கணவன் மனைவி அன்பு செலுத்துவதற்காக தான் படைக்கப்பட்டான்னு சொல்லி நல்லா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் வானத்தையும் பூமியும் எல்லாத்தையும் படைச்சிட்டு மிருக ஜீவனங்கள் எல்லாம் படைச்சிட்டு அப்புறம் தான் மனுஷனை படைச்சார். மிருக ஜீவனங்கள் எல்லாம் படைச்ச பிறகுதான் மனுஷனை படைச்சார். மனுஷ பவுனியெல்லாம் காஞ்சி போயிருக்கிறதுன்னு சொல்லி ஒரு ரொம்ப தனியா இருக்கிறீங்களே, மிருகங்களோட பழகி இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி மிருகத்தோடு பழகிற உங்களுக்கு மனைவியாக வந்தவன் கற்றுக் கொடுத்து அதனால கொஞ்சம் உங்களை இன்னைக்கு அழகா அந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறாங்கனாக்கா அது உங்களுடைய மனைவி உங்களை அவங்க கீழ்படிச்சு உங்களை உட்கார வச்சது காரணம் கொஞ்சம் கவனிங்க. வேதத்துல நம்ம பார்க்கும் பொழுது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சாராளுடைய கதை. சாராள் ஆபிரகாமுடைய மனைவி. சாராள் அவர் கீழ்ப்படிந்ததினாலதான் வேதத்துல வாசிக்கும் பொழுது ஆபிரகாமுடைய வார்த்தைக்கு சாராள் கீழ்ப்படிந்ததினாலதான் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார். நல்லா பண்ணிக்கணும். மனைவி கீழ்ப்படினாக்கா நீங்க ஊழியமே செய்ய முடியாது. என் ஆண்டவனே சொல்லலாம். ஆமா, நல்ல பேர் ஆண்டவனே சொல்ல உங்களுக்கு நல்ல பேர் அழகா ஆண்டவனுக்கு தான் பேர் தெரியுமா? ஐயா 1910 உங்களுக்கு பேர் எழுத வச்சாங்க, சுவாமி கூட்டாங்க. ஆமா, 1920 பிராணாதா அப்படின்னு 1940 மனைவி கணவனை பார்த்து நாதா அப்படின்னாங்க. சரிங்களா? 1950 கணவனை பார்த்து மணவாளா அப்படின்னாங்க. 1960 மணவாளன் கூப்பிட்டு 1970 அதான் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க மனைவி. சரிங்களா? பேர் சொன்னோம், மிருகத்துக்கெல்லாம் பேர் வச்சாங்க. நல்லா கவனிக்கணுங்க. 1990 மனைவி கணவனுக்கு வச்ச பேர் மாமா, ஆசியா மாமான்னு கூப்பிட்டாங்க. சரிங்களா? 2000 என்னங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. 2005 ஏனுங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. 2010 ஏங்க நாங்க. 2005 ஏய் அப்படின்னாங்க. 2020 டேய் அப்படின்னாங்க. 2020 அதே அப்படின்னாங்க. ஆனா சாராள் மட்டும் ஆண்டவனே அப்படின்னு கீழ்ப்படிந்ததுனால உங்களை பார்த்து ஆண்டவனே சொல்லி நல்லா பணியதே கொடுத்தாங்க. நல்லா கவனிங்க. யோபு நிறைய பிரச்சனை வந்துச்சு. யோபுக்கு நல்லா கவனிங்க, நிறைய பிரச்சனை வந்துச்சு. பிள்ளைங்கெல்லாம் செத்து போனோம், மிருகம் செத்து போச்சு, எல்லாம் செத்து போச்சு. அப்போ கூட அவன் மனைவி யோபுவோடு இருக்கிறதுனாலதான் எவ்வளவு கஷ்டம் தான். எல்லாரும் போயிட்டாங்க, மிருகங்கள் இறந்து போச்சு, வேலைக்காரங்கெல்லாம் எல்லாம் ஒவ்வொரு பக்கம் சிறை போயிட்டாங்க. ஆனா மனைவி மட்டும் ஏதோ கிண்டல உங்களுக்கு பேசினா கூட அவங்க கடைசி வரைக்கும் உனக்கு உறுதுணையா இருக்குது. நான் தான் கீழ்படுத்தினால்தான் மனைவி யோபை விட்டு போகவே இல்லை. யோபு எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கும். உடம்புக்குள்ள ஒரே துர்நாற்றம், உடம்புக்குள்ள துர்நாற்றம், அநேக வேதனை முதல் கூட யோபுடைய மனைவி யோபுவோட இறுதி கீழ்ப்படினால்தான் அவன் உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்தவன் என்ற பேர் இருந்துச்சு. அப்ப யோபுக்கு அவன் மனைவியால தான் பேர் வந்துச்சு. கேட்டுக்கணும், மனைவியால தான் பேர் வந்துச்சு. அது மட்டும் இல்ல, ஆண்டவராக என்ன கொஞ்சம் நினைக்கணும். எல்லாத்தையும் முதல் நாள் வானத்தையும் பூமி எல்லாத்தையும் ஒண்ணு படைச்சிட்டு வந்துட்டாரு. ஆதாம படைச்சிட்டு ஏவாளை படைக்கிறதுக்கு முன்னாடி அது வரைக்கும் ரெஸ்டே கிடையாது. ஆதாமுக்கு ரெஸ்டே கிடையாது. அவன் மாடு மேய்ச்சிக்காம இருக்கிற பண்படுத்து பண்ணி எல்லாத்தையும் செஞ்சுட்டே இருந்தான். எப்போ ஏவாள் வந்தாலோ அது வரைக்கும் நீங்க ரெஸ்டே சுத்திக்கிட்டு இருந்தவங்களுக்கு என்ன பண்ணாங்க, நல்ல ஒரு துணைவியா கீழ்படுகிறவர்களாய் வந்ததுனால உங்களுக்கு என்ன கிடையாது, ரெஸ்ட் கிடைக்குது. சரிங்களா? இன்னைக்கு ஒரு வார்த்தையை சொல்லி நான் நிறைவு செய்யறேன். நல்லா கவனிக்கணும்.
எபேசியர்ல சொன்னாரு அருமையான அண்ணாவை, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். நல்லா கவனிங்க, விசுவாச பட்டியல்ல நிறைய பேர் வரல. எந்த மனைவி கீழ்ப்படிந்தாலும் சாராளுடைய பெயர் வந்துச்சு. பேருடைய விசுவாச பேருடைய பட்டியலையும் பேரு சொல்லுற பொழுது அவருடைய பட்டியலையும் யாருடைய பெயர் வருது? சாராளுடைய பெயர் வருகிறது. நல்லா கவனிக்கணும். இங்க எத்தனையோ மனைவிய கீழ்ப்படிந்து இருப்பதினாலே இன்றைக்கு ஊழியம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை நம்முடைய மனைவி கீழ்ப்படியாதவளா இருந்தால் இன்னைக்கு அநேக ஊழியர்கள் கெட்டு சீரழிந்து போயிருக்கும். மனைவிய கொஞ்ச நாளா கவனிங்க. மனைவிய கண்டடிக்கிறவன் நன்மையை கண்டடிக்கிறான். நன்மை வேணுனாக்கா மனைவி என்ன பண்ணுங்க? நேசிக்கிறது உண்மைதான். நீங்க நேசிச்சாலும் கூட எவ்வளவுதான் நீங்க பூவும் அருமா பழம் வாங்கி போய் கொடுத்தா கூட உங்க மனைவி இடத்துல கீழ்ப்படிந்து அவங்க உங்களை ஏற்றுக்கொண்டாதான் நீங்க இருக்கவே முடியும். ஊழியத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, எல்லாவற்றிலும் வாய்ப்புக்கு விடைபெறுகிறது. சினிமாவுடைய ஹிஸ்டரியை சொல்லிட்டாரு.